ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். சீமாட்டி அரிஃபுங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, தெங்கா நியர் மார்க்கெட் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு. தெங்காவுக்கு மிக அருகாமையில் அப்படின்னா புக்கிபாத்தோ வெட் மார்க்கெட்டு, ஜூராங் ஈஸ்ட் 253 பிளாக்ல இருக்கிற வெட் மார்க்கெட்டு, ஜூராங் ஈஸ்ட் அவனியூவில் இருக்கிற யூஆ பிளேஸ் வெட் மார்க்கெட்டு, ஜூராங் வெஸ்ட் அவனியூவில் 494ல இருக்கிற வெட் மார்க்கெட் தான்ப்பா. நேற்று நைட்டு என்ன சமைக்கிறதுன்னு பயங்கரமாக குழப்பமாக இருந்துச்சுங்க. மதியம் சாதம் வச்சு இருந்ததை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அதை சூப்பராக கேபேஜ், கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் இப்படி வெஜ்ஜெல்லாம் சேர்த்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு அவகோடா ஃப்ரூட் இருந்துச்சு. அதை அப்படியே பாயசம் செஞ்சால் என்னன்னு கேள்வியாக கேட்டு ஐடியா கொடுத்த கணவருக்காக அவகோடா பாயசம், ஒரு 3 ஆப்பிளை தோல் சீவி கட் பண்ணி அலசிட்டு லைட்டாக சால்ட்டு தூவி கருத்து போகாமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேக்கெட் ப்ளூபெரிஸையும் எடுத்து வச்சுருக்கேன். சண்டே வாங்கின வஞ்சரம் மீனை மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சதில் கடைசி பீஸையும் பொரிச்சு வச்சுக்கிட்டேன். என்ன செய்யறது தெரியாமல் இருந்த எனக்கு செய்ய ஆரம்பித்து ஒன்று ஒன்றா செஞ்சு முடித்தேன். இந்த லைட்டான டின்னர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மாவு அரைச்சிக்கிட்டே சமையல் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா கிச்சன் இந்த அலங்குளத்தில் இருந்துச்சு. நீ மட்டும்தான் இவ்வளோ பாத்திரம் யூஸ் பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் வேற. மாவு அரைச்சிக்கிட்டு சமைச்சாலே இப்படி பாத்திரம் செய்கிறது சகஜம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்ன, எல்லா பாத்திரத்தையும் பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம்னு 1 by 1 கழுவி கவுத்துட்டு அடுப்பையும் பர்னர் ஸ்டாண்டுன்னு கலட்டி தூக்கி வீசி எறியாமல் பொறுமையாக அழகா எல்லாத்தையும் சிப்பு போட்டு எண்ணெய் பிசுக்கு போக தேய்ச்சி கழுவி தொடச்சிட்டு பார்த்தா என்ன சுத்தமாக இருந்துச்சுதுங்கிறீங்க. வெல்டன் கீப் இட் ட்ரெயின் அப்படின்னு எனக்கு நானே அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டேன். வீட்டில் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நாம தான் முதலாளி, நாம தான் தொழிலாளியும் கூட. பெரிய தயிர் பாக்ஸ் டப்பாவை தயிர் தீந்தோன்னு தூக்கி போடாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்த கவரையும் தூக்கி போடாமல் இதுக்குள்ளே போட்டுட்டு பார்த்தா ஒரு கைக்கு அடக்கமான சிங்குக்கு பக்கத்தில் இடத்த பெருசாக ஆக்குப்பை பண்ணாத ஒரு குட்டி டஸ்ட்பின் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சிங்கில் இருக்கிற வேஸ்ட்டை எடுத்து போட்டு மூடியும் வச்சிடுறதுனால ஸ்மெல் எதுவும் வராது. கண்டிப்பாக டெய்லியும் கவரை சேஞ்ச் பண்ணிடணும். இந்த ஐடியா பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும், அமைச்சிக்கவும் செய்யுங்க. பாய்.